அப்படின்னு ஏதாவது இது போட்டு மாட்டி ஸ்டார்ட். இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி எங்க போயிட்டு வந்தோம்னா டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கோம். எதுக்குன்ற விவரத்தை வந்து 3 பாட்டா சொல்லியிருக்கேன். பொறுமையா சொல்றோம் கேளுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லோன் டிஃபால்டர், கடனால் சிக்கி தவிர்க்கும் மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு சேனலை தவிர மற்ற என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது. இது லீகல் அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க வந்து மொத்த சேனல் பாக்குறவங்க, இந்த என்டர்டைன்மெண்ட் விரும்புறவங்க, தேவையில்லாத கமெண்ட் போடுறவங்க இதுக்குள்ள வராதிங்க. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, கடன் வாங்கினா கட்டித்தானே ஆகணும் அப்படின்ற ஒரு இது வச்சுறாங்க. சார் நீங்க பாத்துங்க, நீங்க கடன் கொடுத்தவங்க நீங்க நினைக்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரெல்லாம் கிடையாது. இதெல்லாம் கார்பரேட் முதலாளி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வாங்கின கடன் கட்டித்தாலும் ரொம்ப யோக்கியத்தனமான ஒரு கமெண்ட் போடுறாங்க. அதாவது வாங்கின கடன் கட்டித்தான் ஆகும். இந்த ஓனர்கள் எங்க இருக்கான்னு தெரியுமா? அதாவது டெவலப்மெண்ட் ஓனர் வந்து முத்தைய கண்ணன் நாட்டில் ஜெர்மனில் இருக்காரு. அதே போல கிடிசிஸ்டான் பார்த்தீங்கன்னா ஜப்பான்ல தான் ஓனர். அதே போல நிறைய கோட்டாக் மஹிந்திரா இங்கே கிடைச்சது. அவங்க கூட பாத்தீங்கன்னாக்கா ஜெர்மன் பேஸ்ட் கம்பெனிகள் தான் இருக்கு, அந்த இருக்காங்க. ஸோ கடன் கொடுத்தவங்க எவனும் இந்த ஊர்ல கிடையாது. இங்க யார் வந்து இந்த ரெக்கவரி ஹாரஸ்மெண்ட் எல்லாம் பண்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஆளுங்க தான். வேலை இல்லாத காரணத்தினால, எந்த வேலையும் கிடைக்காத காரணத்தினாலதான் இந்த கடன் வசூலுக்கு போய் உட்காந்துக்கிறாங்க. அதனால அவங்களுக்கும் சேர்த்து தான் நான் வந்து இந்த சேனல் வச்சு நடத்துறேன். அதனால இந்த கமெண்ட் போடுறவங்க எல்லாம் கடனை வாங்கினா கட்டித்தானே ஆகணும், நீ இஎம்ஐ கட்டாம இருப்ப, ஊரை ஏமாத்துற, இந்த ஊரை ஏமாத்துற கதையே வேணாம். இப்ப எல்லா பைனான்ஸ்காரங்களும் வந்து வட்டி காசு போட்டு தான் கொடுக்குறாங்க. இவங்க யாரும் வீட்டு வாசல போய் உட்காருது. இவங்களா வட்டி காசை போட்டுட்டு ஆப்ல வந்து இவங்களா தான் கொடுக்குறாங்க, வாலண்டியரா கொடுக்குறாங்க. there is an offer, there is an acceptance. இதான் லா ஆஃப் கான்ட்ராக்ட்ல தெளிவா சொல்லுவேன். ஸோ இது கிரிமினல் இன்டிமிடேஷன் கிடையாதுன்றதுனால இது சிவில்ல தான் வரும், கிரிமினல்ல வராதுன்னு நான் சொல்றேன். மேற்கொண்டு இது லோன் டிஃபால்டர், கடன் வாங்கி அதுவும் ஒரு கார்பரேட் கம்பெனி கிட்ட வாங்குறவங்க. இப்போ பாத்தீங்கன்னா இவ்வளோ டார்ச்சர் கொடுத்து பணம் வாங்கினா எவ்வளவு எம்ப்ளாயி வைக்கணும், அவ்வளவு எம்ப்ளாயி செலவும் பண்ணணும், வழி இல்லாத ரிலேட்டிவ் ஃபோன் பண்றது, இப்படிப்பட்ட பல கேவலமான வேலைகளை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்காங்க. அதை தடுக்கிறதான நோக்கமே தவிர கடனை கட்ட வேண்டான்றது நம்ம இன்டர்வியூ கிடையாது. அது மட்டும் இல்லாம நியாயமான கடன் தான் கட்டித்தான் ஆகணுன்றது நாங்க பல டைம்ல சொல்லியிருக்கோம். இதுல கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப பேர் சொல்ற வார்த்தை வந்து இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா கடன் வாங்கினவங்க யாருன்னு யோசனை பண்ணுங்க. நீங்க கடன் கொடுத்தவங்க எல்லாருமே கார்பரேட் கம்பெனிகள். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா இந்த நாட்டிலேயே கிடையாது. இங்க வேலை செய்யறது ஃபுல் அண்ட் ஃபுல்லு லோக்கல்ல இருக்கிறவங்க தான் வேலை செய்யறாங்க. இவங்க எல்லாருமே குறைஞ்ச சம்பளத்துக்கு. அவங்களுக்கு எதுக்காக டார்ச்சர் கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணாதான் அவங்களுக்கு சம்பளம். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா இவ்வளவு சம்பளம் வச்சிருந்தனால வேற வழி இல்லாம அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக அவங்க லோன் அரஸ்மெண்ட், டார்ச்சர், வீட்டு விசிட்டு, ஆபீஸ் விசிட்டு, அது தப்பு நம்ம சொல்லுவோம். கஷ்டமடைய போறது கார்பரேட் கம்பெனி. கார்பரேட் கம்பெனி பத்தி நம்ம கவலை இல்லை. ஏன் ஒரு ஹீரோ வந்து கார்பரேட் கம்பெனி விழிக்கிறேன், கார்பரேட் எதுக்காக கூடாது அப்படின்னு தாக்கல பேசினாக்கா அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியும். ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு அட்வொகேட் நான் என்ன சொல்றேன், டார்ச்சர் பண்றதுனால நிறைய உயிரிழப்புகள் இருக்குது. முறையா கொடுத்த கடனை முறையா தான் வசூல் பண்ணுங்க. சட்டப்படி தானே கொடுத்துருக்கீங்க. 6 பேர் ரிலேஷன் ஆர்பி சொல்றதை கேளுங்கன்னு தான் நான் சொல்றேன். வீட்டு வாசலை கரெக்டா பண்றது, போறது, வர்றது இதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது வலியுறுத்தி தான் நம்ம சேனல் தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு வருவோம். அதை பத்தி மிக விரிவா நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். இது ஒரு லீகல் அவேர்னஸ் வீடியோ. இதை பாத்தீங்கன்னாக்கா இது நிறைய ஒரு பெரிய பிரச்சனை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதாவது இப்போ டிஜிபி ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கும். சரி, எதுக்காக போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ லோன் அரஸ்மெண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்கு. இப்போ உங்களுக்கு லோன் அரஸ்மெண்ட் வந்து பண்றாங்க. அதாவது ஒரு கிரெடிட் கார்டு, கஸ்டல் லோன், பிசினஸ் லோன் வாங்கியிருப்பீங்க. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, படம் நீங்க கட்டாம விட்டுறீங்க. இல்ல ஏதோ ஒரு சூழ்நிலையால கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்து நிறைய பேர் உயிரிழப்புக்கு ஆளானாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேரால பிசினஸ் ரன் பண்ண முடியல. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் சூழ்நிலையில வந்து கடனை கட்ட முடியாம போறது ஒரு இயற்கையான விஷயமே தவிர செயற்கையான விஷயமா கெட்டா புயல் வந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் HDFC பிசினஸ் கிட்டத்தட்ட 150 கோடி வாங்கினால கட்ட முடியும். ஸோ இந்த பிசினஸ் வந்து படுத்துருச்சு. இதுக்கு என்ன காரணம் யோசனை பண்ணுங்க. இதுக்கு வந்து இயற்கை பேரழிவு காரணம். அதுக்காக கடனை தள்ளுபடி பண்ணிடலாம். இன்னைக்கு வரைக்கும் பேங்க்காரங்க கேட்டு டார்ச்சர் பண்ணி தொந்தரவு கொடுத்துட்டா இருக்கிறாங்க. பல சூழ்நிலையில பல பேர் டிஃபால்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி டிஃபால்ட் ஆனவங்களை ரொம்ப மிரட்டல் உள்ளாக்கி சில பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டு வாசல்ல, ஆபீஸுக்கு, சொந்தக்காரங்க, இவங்க எல்லாத்துக்கும் போனை பண்ணி ரொம்ப தொல்லை கொடுத்துனாங்க. நிறைய கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வொகேட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஆல்ரெடி நிறைய பேர் வந்து கைப்பட எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளைண்ட்டை நாங்க ஆல்ரெடி டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்து காப்பி டு டிஜிபி ஆஃப் போலீஸ், கமிஷனர் ஆஃப் போலீஸ், எஸ்பி ஆஃப் போலீஸ், கலெக்டரேட், செக்ரட்டரி ஆஃப் அமைச்சிருக்கேன். இதெல்லாம் அமைச்சிட்டு இப்போ எதுக்காக வந்துருக்கேன் கடைசியில சொல்றேன். அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா இந்த பேங்க் மெயினா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிஸ். நம்பர் .1. இந்த .1ல தேர்ட் பார்ட்டி ஏஜென்சினா யாருன்னு பாத்தீங்கன்னா, பேங்க்குக்கும் அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இவங்க பேங்க்குக்கு வெளியே இருந்து வேலை செய்யறவங்க. அதாவது ஒரு ஆபீஸ் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரே ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க், HDFC பேங்க், கோட்டாக் மஹிந்திரா இவங்க எல்லாருமே வந்து கொடுப்பாங்க. இவங்க எல்லாம் லோனை கொடுத்துட்டு அந்த லோனை வசூல் பண்றதுக்காக ஒரு ஆபீஸை வைப்பாங்க. இந்த ஒரு ஆபீஸ் இருக்கிறவங்க
என்ன பண்றாங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் வீட்டுல போட சொன்னாங்க. தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம். இவங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேங்கோட லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் ஒன்றும் சொல்லுவாங்க, சார் நாங்க வந்து கோட்டக் மகேந்திரால இருந்து பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா இவங்க வந்து தேர்ட் பார்ட்டி கலெக்ஷன் ஏஜென்ட். அதே மாதிரி நிறைய பேங்க்கு அவங்க பேரை சொல்லி விசாரிப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்? பேங்க் உங்களோட டீடைல்ஸை கசிய விட்டுறாங்க ஃபர்ஸ்ட். ஆனா லிமிடெட் டீடைல்ஸ் தான் கொடுக்குறாங்க. உங்க ரெஜிஸ்டர் மெயில் நம்பரு, ரெஜிஸ்டர் மொபைல் நம்பரு, ரெஜிஸ்டர் மெயில் ஐடி, நீங்க எவ்வளவு கட்டணும், இன்ட்ரெஸ்ட் எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வந்து ஆன்லைன் கம்ப்ளைண்ட் நிறைய வந்து நம்ம தமிழ்நாடு டிஜிட்டல் சிட்டிசன் போர்ட்டல்ல பண்ணியிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா சைபர் கம்ப்ளைண்ட்ஸ் இதுவும் பண்ணியிருக்காங்க. 1930 ஃபோன் பண்ணி சைபர் கம்ப்ளைண்ட், அதாவது ஹாரஸ்மெண்ட் பண்ணவங்களோட கால் ரெக்கார்டிங்ஸ், அவங்களோட போட்டோஸ் மேப்பிங் பண்ணி அமைச்சது, இதையெல்லாம் வந்து 1930 அப்படின்ற நேஷனல் போர்ட்டல் நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு அக்ரிகேட்டா இருக்கக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட். அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இது வந்து முதல் பாகம். ரெண்டாவது பாகத்துல லோன் டீஃபால்ட்டருக்கு உண்டான சிக்கல்கள் என்ன, எப்படி சமாளிக்கிறது, ரெக்கவரி ஏஜென்ட் உங்க வீட்டு வாசல் கதவை தட்டினாலோ, இல்லை உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு ஃபோன் பண்ணாலோ, இல்லை உங்க சொந்தக்காரங்களுக்கோ ஃபோன் பண்ணி இவர் பணத்தை நீங்க தான் கட்டணும், உங்க நம்பர் தான் ரெஃபரன்ஸ் நம்பரா கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பெரிய பொய்யை ஒத்து விடுவாங்க. அதை நம்பிடாதீங்க. அதே போல என்ன பண்ணணுன்றதை ஆல்ரெடி போன வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு கால்ஸ் வந்துச்சுன்னா நீங்களே முன்னாடி ஒரு ரிலேட்டிவ் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கால்ஸ் வந்துச்சுன்னா இதை வந்து ஒரு ஃபேக் கால், அது மட்டும் இல்லாமல் நான் செட்டிலே பண்ணிட்டேன், பட் இவங்க வந்து ஆன்லைன் நம்பர் எடுத்து மிரட்டுறாங்க அப்படின்றத சொல்லி மீறி ஏதாவது பண்ணீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பா அப்படின்ற வார்த்தையை தேர்ச்சி பண்ணி அந்த கம்ப்ளைண்ட் இந்த பிரச்சனை வராது. ஸோ அடுத்த பகுதி நம்ம ரெண்டுல பார்ப்போம். இந்த புக்கும் சொல்றேன், மீண்டும் வருது சொல்றேன். இது ஒரு லீகல் அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோவை தேவையில்லாதவர்கள் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. இது முழுக்க லோன் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான். உங்களுக்கு நிறைய மீடியா சேனல்ஸ் இருக்கு, அங்கே போங்க. நீங்க போய் உங்களோட ஆசைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, சமூகத்துல ஒரு கடன் வாங்குவதற்கு உண்டான உயிரிழப்பு ஏற்படாமல் இருக்கக்கூடிய நோக்கத்தோடு செயல்படுற சேனல். அடுத்த பகுதி 2ஆம் பகுதியில் அதை பார்ப்போம்.